கர்த்தருடைய சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் உங்களுக்கென்று வார்த்தை கொடுத்தார், நமக்கென்று. வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றார், விசாரிப்பற்ற சியோன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். விசாரிப்பாரற்ற சியோன் அப்படின்னா உன்னை கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சியோன் சொல்லிட்டாங்களாம். உன்னை விசாரிக்க ஆள் இல்லாத சியோன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தள்ளுண்டவள், அவ்வளவுதான், விழுந்துட்டா, தள்ளப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் சொல்ல ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சியோனுக்கு வந்தது, ஏன் அந்த மக்களுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வேதனைகள், சில காயங்கள் ஏன் வந்தது, நம்மை விசாரிப்பற்ற நிலையில தள்ளின காரணம் என்ன, தள்ளுண்டு போன காரணம் என்ன. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யுது. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி வருது, எதனால வருது, ஏன் வருதுங்கிறத நாம கவனிச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முயற்சிக்கும் போது தான் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதே இடத்துல இருக்க போறது இல்லை, நீங்க வேறு நிலைக்கு கடந்து போவீங்க. அல்லேலூயா. ஆனா நாம சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம், தள்ளப்பட்டோம். நானும் அப்படி தள்ளப்பட்ட நிலையில இருந்து இருக்கிறேன். ஏன் விசாரிப்பட்ட நிலைமையில இப்படி கொண்டு வச்சிருக்கீங்களா ஆண்டவர்? நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகளில், சில நேரங்களில் அந்த பிரச்சனை ஒரு வாரம் முழுக்க கூட இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், ஒரு வருஷம் கூட இருக்கும். அப்போ இந்த சொல்றதுக்கு முன்னாடி என்ன காரணங்கள், என்ன சூழ்நிலைகள் என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். அடிமைத்தனத்தில் வீடு வாசல் இல்லாத மக்களை, ரொம்ப கஷ்டமான மக்களை மீட்டு கொண்டு வர்றார். எங்க கொண்டு வந்தாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதாவது நீ கட்டாத வீடை ரொம்ப செழிப்பான ஒரு நாடை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் வீடு கொடுத்து செழிப்பா வைக்கிறார். வந்த இடத்துல எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறார். நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது நான் கட்டினதுன்னு சொல்லாத, நான் சம்பாரிச்சதுன்னு சொல்லாதன்னு சொல்றார். உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்றார். என்னுடைய சத்தியத்தின்படி நடங்கிறார். அல்லேலூயா. மேட்டிமையா இராதங்கிறார், விபச்சாரம் செய்யாதங்கிறார், விக்கிரகத்தை ஆராதிக்காதங்கிறார். அல்லேலூயா. பிறனுடைய கலடும் சொன்ன பிறனுடைய எல்லைக்குரிய அடுத்த லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணாதங்கிறார். அடுத்தனுடைய வேலைக்காரனை இச்சையாதிருப்பாய். நிறைய சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாரு. இப்படி எல்லாம், அதாவது 613 கட்டளைகள், அதில் பார்த்து 365 செய்யக்கூடாதது, மிச்சம் செய்ய வேண்டியது, இதெல்லாம் கொடுத்து நான் கொடுத்த இந்த சுதந்திரத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்க ஆடாம கர்த்தருக்குள்ள வாழ்ந்துருங்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்துக்குள்ள வரும்போதே இடுப்புலயே சொருபங்களை சொருவிட்டு வந்தானா. ஐயா, எவ்வளோ கஷ்டத்திலிருந்து உன்னை கூட்டிட்டு வந்தா நீ எப்படி இருந்த, உன்னை எப்படி கர்த்தர் மாத்தினாரு. சொருபத்தை சொருவிட்டு வர சில பேர் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த விக்கிரக ஆராதனை கனெக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதே கிடையாது. நீ வரலன்னா கர்த்தரை அடிச்சாரா அட்ரஸ் எல்லாம் போயிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். போய் மறுபடியும் போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் விழுந்து நின்று இருந்தீங்க, ஜாக்கிரதை, நான் சொல்றேன். தேவனுடைய பார்வைக்கு அதெல்லாம் அருவருப்பு, உள்ள சொருவிட்டு வருது. அது இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டின், இந்த பக்கம் பார்த்தா புறஜாதி. ஒரு பக்கமா இரு, ஒன்னு அனலாயிரு இல்ல குளிராயிரு. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மக்களை கர்த்தர் பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லி ஆண்டு கொண்டு வந்து வச்சா, இந்த மக்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ஆண்டவர் சொன்னாரோ, அதையெல்லாம் துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதையெல்லாம் துணிகரமா தைரியமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பார்த்தார், தீர்க்கதரிசிலாம் அனுப்பினார், நிறைய முறை எச்சரிக்கிறார். தேவன் உடனடியா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அனுமதிக்க மாட்டாருங்க. தெரியுமா உங்களுக்கு? உடனடியாக அனுமதிக்க மாட்டார்.
உபத்திரவத்தையோ கஷ்டத்தையோ போராட்டத்தையோ உடனடியாக அனுமதிக்கிறது இல்லை. டைம் கொடுப்பார், எச்சரிக்கை பண்ணுவார். நீங்க படிச்சு பாருங்க, எரேமியால சொல்றாரு, நான் என் தீர்க்கதரிசிகளை எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பினேனே. அது படிச்சேன்னா எனக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு படிக்கும்போது எனக்கு ஒரு உதறல் வந்தது. நான் எத்தனை தீர்க்கதரிசி நான் அனுப்பினேன், நான் எவ்வளவோ சொன்னனே, நீங்க கேட்கவே இல்லையேங்கிறார். நீ என் வார்த்தையெல்லாம் தள்ளிட்டீங்களேன்றார். தேவனுடைய பிள்ளையே, நாம் வழி தவறும் போது, நாம் மிஸ்டேக் பண்ணும்போது தேவன் பேசுறார். நம்ம துணிகரமா கொலை செஞ்சிருவோமா? கொலை செய்ய மாட்டோம். தைரியமா விக்கிரகாராதனை பண்ணுமா? பண்ண மாட்டோம். விபச்சாரம் பண்ணுமா? பண்ண மாட்டோம். தைரியமா சில தவறுகளை பண்ண மாட்டோம். தைரியமே இல்லாம தைரியமா மறைமுகமான சில தவறுகளை பண்ணுவோம். அதாவது அந்தரங்க பாவங்கள். அல்லேலூயா. அத வந்து ரகசியமாவே இருக்கும். ரகசிய பாவங்கள், மேட்டிமை, பெருமை, கர்த்தருக்கு அருவருப்பு. ஏன்னா பெருமை உள்ள தேவன் என்ன பண்றா? மனுஷன் நிக்க மாட்டான், கர்த்தரே நிக்கிறான்ங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நாம அந்த நிலையை மிஸ் பண்ணும் போது நாம கர்த்தருடைய வார்த்தை மீறினவர்களாக அங்க நின்றுறோம். ஆண்டவர் என்ன பண்ண? சுதந்திரத்தை நீக்குகிறார். அப்படியே கைவிட்ட மாதிரி அமைதியாயிடுறார். தேவன் செயல்பட முடியாதவராக மாறிவிடுகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நீதி உள்ள தேவன். இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுறோன்னா நம்ம அதுக்காக நடந்துருமா? கடா வெட்டுறோன்னா நடந்துடும். அளவு போனால் இங்கே நம்ம நடக்க மாட்டோம். அப்படி கிடையாது. நீ அளவும் போட வேணாம், கடாவும் வெட்ட வேணாம், எதையும் செய்ய வேணாம். நீ உன் இருதயத்தை ஒரு இருதயத்தோடு இணைச்சிட்டுனா போதும், எல்லாமே நடந்துடும். இவ்வளோதான். நீ இவ்வளோ பணம் கொடுக்குற, அதை கொடுக்குற, இதை செய்கிற, அதை செய்யறல, அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான். அதுக்கெல்லாம் தேவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டார். வார்த்தையை நான் சொல்றதுக்கு அவ்வளவுதான். நீ யாரா இரு, அவருடைய பாலிசி அதுதான். அல்லேலூயா. அவருடைய பாலிசி, நீ யாரா வேணா இரு, நீ என்ன வேணா செய்ய, ஆனால் நான் சொல்லுகிறபடி நட. தேவனுடைய வார்த்தை அதுதான். அல்லேலூயா. அது கோடீஸ்வரனுக்கு அதுதான், ரோட்ல வசிக்கிறவனுக்கு அதுதான். அதுல காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இதனால நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் அப்படி நடக்காத போது தேவன் அவங்களை கைவிட்டாரு, பலமுறை எச்சரிக்கை பண்ணி கைவிட்டாரு. அதற்கு பின்பதாக அவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? வாசிங்க, எரேமியா 30:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் போதும், உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் புண்ணு ஆற மாட்டேங்குது, உன் காயம் ஆற மாட்டேங்குது. அல்லேலூயா. ரொம்ப கொடியதா இருக்குது. அப்படின்னா சில புண்ணுலாம் பாருங்களேன், இந்த சுகர் புண்ணுலாம் ஆறாது சீக்கிரம். சுகர் புண்ணு ஆறாது. இந்த யானைக்கால் வியாதி வந்தவங்களாம் காலில் பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக கிளம்பிருக்கும். அதில் புண்ணு ஆறாது, சீக்கிரம் ஆறாது. சில வியாதிகள், சில விஷ ஜந்துக்கள் கடிச்சுன்னா, இந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரில, இந்த சாரப்பாம்பு அது முள் இருக்குன்னுவாங்க, அதை அடித்தா என்ன பண்ணாது, அந்த புண்ணு ஆறாது. இது சில இதெல்லாம் ஆறவே ஆறாது, ஆறாத காயம். இது போல நம் வாழ்க்கையில் ஆறாத காயங்கள் இருக்குது. சில மனுஷர்கள் பண்ண காயங்கள், சில புண்கள் பல வருஷ காலமா இருக்குது. அது ஆர்த்தத்துக்கு யாருமே இல்லை. நீங்க நிறைய காயப்பட்டிருக்கீங்க, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய அவமானத்தை பார்த்துருக்கீங்க, நிந்தனையை பார்த்துருக்கீங்க, நிறைய போராட்டத்தை பார்த்துருக்கீங்க, நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க. இது ஆறல, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது. ஆண்டவரே, நான் மறுபடியும் உங்களை நான் தேடுறேன், ஆனா எனக்கு இந்த காயம் ஆறலையே. இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டேன், கஷ்டத்தையே நான் கடந்து வந்துட்டே இருக்கேன், என் காயம், என் புண்ணு ஆறவே இல்லையே. ஏன் ஆண்டவரே ஆறல? தேவன் உன் காயங்களை ஆற்ற வல்லவர். ஆனால் தற்காலிகம் உனக்கு எப்படி இருக்குன்னா, உன் புண்ணு ஆறல, உன் காயம் ஆறல. சில பேர் சொல்லுங்க, வெந்த புண்ணுலையே வேலை பாய்ச்சிடான்னுவாங்க, பட்ட இடத்துலயே படுமான்னுவாங்க. காயப்பட்ட நிலையிலே மீண்டும் 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 காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என் புண்ணு ஆறல, என் பிரச்சனை தீரல, என் போராட்டம் தீரல. ஏன்? அல்லேலூயா. நிறைய நேரம் நிறைய குடும்பங்கள் இப்படி காயத்தோட இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ஞானசானம் எடுத்துட்டோம், அதோட முடிஞ்சிருச்சு, அபிஷேகம் பெற்று, சில பேர் அபிஷேகம் பெற்றுவாங்க, அபிஷேகம் பெற்று அவ்வளோதான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் ஆண்டவரே, நான் வந்து பரிசுத்தமாயிட்டேன். இல்லையே, என் வழியில் வான்னு சொல்லிட்டேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஒருவன் என் வழியாய் வந்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்ட. நீ என் வழி வா, என் வாசல் வழியா வா, என் வார்த்தையின்படி வா, என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீ மாற்றம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும், உன் காயங்களும் மாறிவிடும். அல்லேலூயா. உன் புண்ணு ஆறல, உன் காயம் மாறல.
என் புண்ணு ஆறாததா இருக்குது, என் காயம் மாறல, நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டேன், நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, தேவன் அதை ஆற்ற வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம், அப்படியே 13 வாசிங்க பார்க்கலாம். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ற? உன் காயத்தை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு நான் இருக்கேன், நான் ஆறுதலா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நிறைய நேரங்கள் அப்படித்தானே, நம்ம நல்லா இருக்கும்போது 4 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் நொடிச்சுட்டா யாரும் வரமாட்டாங்க, யாரும் காயம் கட்ட மாட்டாங்க. அல்லேலூயா. இன்ஃபெக்ஷன் இங்க வந்துருமா, பிரச்சனை நமக்கு வந்துருமான்னு ஒதுங்குவாங்க எல்லாரும். நான் கூட ஒதுங்குவேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கிட்ட போக மாட்டேன். எல்லாரும் அப்படித்தான். அப்போ உன் காயம் கட்டுறதுக்கு உனக்கு ஆள் இல்லை. உன் பொண்ணு மோசமா இருக்கு, ஏதோ கொஞ்ச நாள் 4 நாள் என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. கரெக்ட் தானே? 4 நாள் கட்டு போடுவாங்க, மருந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நீ எப்படியே போ, உனக்கு உன் காயம் தீராது, உன் பிரச்சனை தீராது, நான் பாட்டு என் வேலையை பார்ப்போம். அப்போ உன் வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளுக்கு காயம் கட்டுவார் இல்லை, உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, உனக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. அப்பதான் புரியும் நமக்கு யாரும் இல்லை, கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. கை கொட்டி சிரிப்பதற்கு ஆள் இருப்பார்கள், காயம் கட்டுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். நீங்க பிரச்சனையை சந்திக்கும், உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறதுக்கு ஆள் இருப்பான், காயம் கட்டுறதுக்கு யாரும் வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு மாத்திரமே அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் காயங்களை கட்டுகிறவர் அவர் மட்டும்தான், அந்த காயத்தை கட்டுறவர் அவர் மட்டும்தான். ஆனா இங்க கட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஔஷதம் இல்லை. ஔஷதம்னா மருந்து. அந்த காயத்தை தீக்கிறதுக்கு என்ன மருந்தே கிடையாது. எங்கெங்கயோ போனேன், இங்க போனேன், அங்க போனேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், என் காயத்துக்கு மருந்து இல்லை, என் புண்ணுக்கு மருந்து இல்லை, பட்ட அவமானத்துக்கு, நிந்தனைக்கு, போராட்டத்துக்கு எனக்கு மருந்தே கிடைக்கல அப்படின்னு சொல்றியா? இயேசு கிறிஸ்து தான் உனக்கு மருந்தா இருக்கிறார். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் தான் உன் பரிகாரி. நீ எங்க போய் எத்தனை நவதானியம் சுத்தினாலும், எத்தனை கிரகம் சுத்தினாலும், என்ன சுத்தினாலும், எங்க போனாலும், எத்தனை வாரம் சுத்தினாலும் உனக்கு விடுதலை இல்லை. இயேசு மாத்திரமே உன்னை விடுவிக்கிறவர். நீ 10 கட்டம் பாரு, 12 கட்டம் பாரு, எத்தனை கட்டம் வேணா பார்த்துக்கோ, எங்க வேணா கையை நீட்டு, காலை நீட்டு, இயேசுவால் அன்றி உன் வாழ்க்கையில விடுதலையோ சமாதானமோ இல்லை. அல்லேலூயா. ஆமா, அவர் மாத்திரமே அதை செய்ய முடியும், வேற யாரும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ ஔஷதங்கள் இல்லை, மருந்து இல்லை, உன் பிரச்சனைக்கு தீர்வே எனக்கு தெரியல, எப்படி இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு தீர்வு என்ன? உங்க குடும்ப பிரச்சனைகள், உங்க தொழில் பிரச்சனைகள், உங்கள் வேலை பிரச்சனைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தேவனே மருந்தாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. 16ஆம் வசனம் படிங்க. 14. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். போதும். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்துட்டாங்க, அவர்கள் உன்னை தேடார்கள். தேட மாட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. ஒரு நாள் அப்படியே சொந்தம் அப்படியே உரசி உரசி வந்தாங்க பத்தியா, உரசி உரசி வந்த நட்பு, உரசி உரசி வந்த உறவு, உரசி உரசி வந்தவங்கலாம் வரமாட்டாங்க. அல்லேலூயா. உன்னை தேட மாட்டாங்க, அவங்க மறப்பாங்க. நீங்க லேட் பண்ண அதாவது கர்த்தரை அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நீங்க லேட் பண்ற வரையிலையும், எவ்வளவு நாள் லேட் பண்றீங்களோ ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். புண்ணு ஆகும், அது ஆறாது, அப்புறம் என்ன காயம் உண்டாகும், அப்புறம் இழப்புகள் வரும். யாரும் ஒரு கட்டத்தில் யார் இவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர கட்டிட்டு போய் கட்டி விட்டுட்டே இருப்பாரு. நீ தேவன் பட்சமாய் திரும்புகிற வரையிலையும் அது மாறாது. அல்லேலூயா. சில பேருக்கு அது வர்ற வரலையும் உரைக்கும், உரைக்காது. அது வருகிற அந்த சூழ்நிலை வர்ற வரலையும் என்ன பண்ணாது, உரைக்காது. நான் சொல்றேன், எல்லா காலகட்டங்களிலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம யாருக்கிட்டையோ ஏதோ நண்பரையோ உறவையோ யாரையோ ஒருத்தரை நம்ம சார்ந்துடலாம், சின்ன விஷயங்களுக்கு. ஆனா விஷயம் பெருசுன்னா தேவனுடைய பாதத்துல தான் கிடக்கணும். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். அல்லேலூயா. வேற யாரும் அதை என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம எப்போ நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பண்ணிடுவோம், நம்ம செஞ்சிடுவோம், நம்ம பார்த்துருவோம், நம்ம நடத்திடுவோம்,
அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ, என் கர்த்தரை என்று என் வாழ்விலே ஒன்று நடவாதுங்கிற எண்ணம் என்னைக்கு வருதோ அப்பதான் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். நீங்க சண்டை போட்டா அவர் சண்டை போட மாட்டார், அவர் யுத்தம் பண்ண மாட்டார். நீங்க செயல்பட்டா அவர் செயல்பட மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து நான் தேவன் என்று முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் தானே கடவுள், நீனும் கடவுள் மாதிரி பண்ணிக்கிற, அப்படிதானே சொல்ல வர்றாருல. நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிற. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் மோசே பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் மைனரா தீர்த்துக்க வேண்டிய விஷயத்த செஞ்சிருவாரு. மத்தெல்லாம் ஆனா நேரம் அங்கதான் போய் நிற்பாரு. அவர் சொல்லுவார், அவர் எப்படி திரும்ப சொல்லுவாரு, நீ ஏன்பா என்கிட்ட வர, அவருக்கு தெரியும், நீ ஏன்பா என்கிட்ட வர, உன் கையில் தான் கொடுத்துருக்கனே கோல், அதை எடுத்துட்டு போன்னுவார். அல்லேலூயா. நாம போய் கேட்கறது அவருக்கு மரியாதை, அவரு நம்ம கிட்ட சொல்றது நமக்கு மரியாதை. அல்லேலூயா. ஆனா அந்த மரியாதை தேவனுக்கும் கிடையாது, பாசுக்கும் கிடையாது. எப்போ அந்த மரியாதையை கரெக்டா செலுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் பிளக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுவரையிலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அதை சரியா நம்ம செய்ய கத்துக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் கொஞ்சம் கடிஞ்சு கொண்டா கொஞ்சம் கஷ்டமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி பேசுறாரு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, பர்சனலா ரொம்ப ரொம்ப சீப். நான் ரொம்ப சீப்னா எப்படி சொல்றது, ரொம்ப பழம். ஆனா பைபிள்னு வந்துட்டா நான் வேற மாதிரி. அல்லேலூயா. அது எனக்கும் அவருக்கும் உள்ள காரியம். அல்லேலூயா. பர்சனலா எவ்வளவு வேணா விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனா ஊழியமோ சத்தியமோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். பர்சனலா நான் நிறைய விட்டு கொடுத்துருப்பேன், பாசமா கடை தெரியும். ஆனா அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, என் மகளா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி, ஊழியம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. அங்க எப்படி நடந்துடுமோ அங்க அப்படி நடந்துடணும், அதை மாத்திரக்கூடாது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாசிக்கலாம். ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த காயம், இந்த பிரச்சனை எல்லாரும் ஏன் மறந்துட்டாங்க, ஏன் உன்னை விட்டுட்டாங்க, உனக்கு ஏன் மருந்து இல்லாம போச்சு அப்படின்னா, இப்ப படிங்க. திரளான உன் அக்கிரங்களின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் போதும். இப்ப சொல்றாரு பாருங்க, உன் பிரச்சனை இதுதான்ப்பா. நமக்கு நான் எதுவும் பெருசா ஒன்றும் பாவம் பண்ணலையே. நம்ம என்ன சொல்லுவோம், பெருசா ஒன்றும் பாவம் பண்ணலையே, நான் பெருசா ஒன்றும் செஞ்சில்லையே. இப்ப நம்ம சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். யோனா எங்க போக சொன்னாரு, அவர் எங்க போனாரு, பெருசா ஒன்றும் பாவம் செஞ்சில்லையே. இங்க போனாரு, அங்க போயிட்டான், மறுபடியும் எப்ப அங்க போவாது இப்படி போன்னு சொல்லலாம்ல. சொல்லவே இல்லை, பேசவே இல்லையா, சொல்லவே இல்லை. மறுபடியும் யோனா நீ அங்க படுத்திருக்கிற, எந்திரிச்சு போன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அப்படின்னா சும்மாலாம் சொல்ல மாட்டாரு, ஒரே ஒரு முறை தான், ஒரு முறை சொல்லுவார். அல்லேலூயா. அது 2 முறை கேட்குமா? அது ஒரு முறை சொல்லுவார், அங்க போவாத இங்க போனாரு. அல்லேலூயா. அது பண்ணதுனால தூக்கி கடல்ல போட்டார். அவனே சொல்றான், கடல்ல போட்டுருங்க என்ன. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல் பேச்சு கேட்காத யோனாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவனை சுத்தி இருந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை. தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்காம நடப்பீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை தான். அது அத்தனை பேருக்கும் கலக்கம், அத்தனை பேருக்கும் வேதனை, அத்தனை பேருக்கும் துக்கம், அத்தனை பேருக்கும் புலம்பல். அல்லேலூயா. இப்போ உள்ள போட்ட உடனே எங்க போயிட்டாரு, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாராம். ஆண்டவரே தோத்துற ஆண்டவரே, எங்க போய் மீன் வயிற்றுல, ஆண்டவரே தோத்துற ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாத்து. உன்னை எவன அங்க போக சொன்னா, உன்னை யார் போக சொன்னாங்க? நீ தானே கடலை தூக்கி போட சொன்ன. இந்த ஜபத்தை அப்பயே பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஜபத்தை அப்பவே பண்ணியிருந்தீங்கன்னா, தூக்கி தனியா போட்டு ஐயோ குய்யா நடிச்சிங்கன்னு
அல்லேலூயா. நீ விடலைன்னா அவர் விட வைப்பார். அவருக்கு நீ கடவுள் இல்ல, உனக்கு தான் அவர் கடவுள். நாம கடவுள் ஆயிடுறோம் நிறைய நேரத்தில். நம்ம கடவுளாயிட்டு அவரை மிரட்டுறோம். இப்படி செய்யும் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி மாத்த ஆண்டவரே, அப்படி செய்ய வச்சு. அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் செய்ய மாட்டாரா அப்படிலாம். அவர் சொல்ல, நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது அப்படின்னு. அல்லேலூயா. அவர் இஷ்டத்திற்கு தான் நம்மை தேவன் படைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் வந்து அவரை போன வாரம் வந்து 1 வருஷம் ஆச்சு அவர் டேட்டு கேட்டு தரல. சும்மா யதார்த்தமா கேட்டேன், வந்துட்டேன். புரியுதா? 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், நான் சொல்றேன் இன்னொரு டைம் கேட்டேன், சொல்றேன். யதார்த்தமா கேட்டேன், வந்துட்டார். வந்தா வரட்டுமே கேட்டேன், வந்தா நல்லா இருக்குமே நினைச்சு வந்துட்டார். இப்போ நான் நாளைக்கு நான் அவரை பார்க்கணும், வந்துருங்க பார்த்தலாங்க ஃபோன் பண்ணி சொல்ல வரமாட்டேன்ட்டார். பர்சனலா சில விஷயங்கள், மினிஸ்ட்ரி விஷயமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒன்று நினைப்போம், அதெல்லாம் கர்த்தர் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. அதையெல்லாம் செஞ்சு கொடுக்க கட்டாயம் கிடையாது. நீங்க கேட்டது கர்த்தருக்கு பிரியமானு பாருங்க, அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு சரியா இருக்கும். நான் சொல்ல விளங்குதா? சில விஷயத்தெல்லாம் அவரே பண்ணி கொடுப்பார். மேஜரான விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாரு. சின்ன சின்ன விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணுவார், போயிட்டு போதுன்னு விட்டுருவார். ஆனா மேஜரான விஷயம், முக்கியமான விஷயத்தெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க அவர் வழியில நடக்க வேண்டியது அவருக்கு பிரியம். நீங்க அவரோடு கூட இருக்க வேண்டியது அவருக்கு பிரியம். நீங்க தேவனுக்கு உகந்தவர்களா நடக்க வேண்டுவது அவருக்கு பிரியம். அதை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. நாம வந்து இந்த வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டு வாழ்றவங்க இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்றவங்க. வேத அறிவு நிறைய பேருக்கு இருக்கும். பைபிள் நல்லா கரைச்சு குடிச்சிருப்பாங்க, எல்லா சம்பவத்தையும் சொல்லுவாங்க, வசனத்தை நல்லா மனப்பாடமா சொல்லுவாங்க. மனப்பாடமா வசனம் சொல்றவங்க எல்லாம் பரிசுத்தமா வாழ்ந்துட முடியுமா? இல்ல இல்ல. சத்தத்தை கேட்டு வாழ்றவங்க தான் கரெக்டா வாழ முடியும். அல்லேலூயா. வசன அறிவு நமக்கு வேதத்தை பெற்ற அறிவு தான் அதுல. ஆனா அதனுடைய ஆழம், அந்த சத்தம் இருக்கு தெரியுமா, அதுதான் ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடியது, ஆத்துமாவை உயிரடைய பண்ணுவது அதுதான். அல்லேலூயா. நான் இடையில ஒரு கதை சொல்லுவோம் பாருங்க, என்ன பாருங்க அந்த கதை. அந்த வெள்ளத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கு, ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு. வீட்டு வாசலில் ஒருத்த வந்து கூப்பிட்டேன்ப்பா, மழை டிவிலாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுது, மழை வந்து அடிச்சுட்டு போய்ட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் ஜோம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா. அப்புறம் ஒரு போட்டு ஒன்று வந்துச்சு. போட்டு வந்து எப்பா வந்துருப்பா போயிடலான்னா, இல்லை இல்லை நான் ஜோம் பண்ணுக்கிறேன், என்னை யார் காப்பாற்றுவா, கர்த்தர் காப்பாற்றுவார். மறுபடியும் அப்படியே ஜோம் பண்ணி பார்த்தா மொட்டை மாடி வெளியே தண்ணி வந்துச்சு. மொட்டை மாடியில் உட்காந்து ஜோம் பண்ண 2 பேர் தோறு மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிற்குது. எப்பா வாப்பா அப்படி. இல்லை இல்லை கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். செத்துட்டான் தண்ணியில் மூழ்கி, மேலே பரலோகம் போயிட்டான். ஏன்னா விசுவாசமாக இருந்தாலும் பரலோகம். ஆண்டவர் என்னை வந்து காப்பாற்றலைங்களா, நான் ஒரு ஆள் அமிச்சேன், ஒரு போட் அமிச்சேன், ஒரு ஹெலிகாப்டர் அமிச்சேன், வேற என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு அவர். சில நேரம் அப்படித்தான், என்ன நமக்கு தான் புரியல, அவரு தெளிவாக தான் செய்கிறாரு, நம்ம அறிவுக்கு தான் என்ன பண்ண மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது. நிறைய விஷயங்களை கர்த்தர் போதிக்கிறார் தினம் தினம் அன்றன்றைக்கு. நான் சில நேரங்களில் போய் சொல்லாமல் சொல்கிறேன் பாருங்களேன், இதை எடுத்துகிட்டு போய் இல்லை இதை சொல்லுன்னு சொல்லி அனுப்பி யாரோ எனக்கு ஹோலி ஸ்பிரிட் சில நேரம் உணர்த்துவார், பேசுவார். போயிட்டு நான் திரும்ப வந்த நாட்கள் எத்தனை தெரியுமா? அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் பேசினா அங்கே சூழ்நிலை வேற மாதிரி மாறும், அதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் நமக்கு சொல்லி தான் கொடுக்குறாரு, நம்ம தான் மிஸ் பண்ணுறோம், நம்ம தான் தப்பு பண்ணுறோம். தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. சொல்லுங்க, என் தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. என் வாழ்க்கையில் செய்கிறது அத்தனையும் கரெக்டு தான். நீங்கள் எந்த கஷ்டத்தில் தான் அதை சொல்லுங்கள், நீங்கள் எந்த கஷ்டம் சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் அவர் இஷ்டம்தான், அவர் விருப்பம்தான். அல்லேலூயா. ஆமாம். அதனால் அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பார்ல, ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருக்கும், இல்லாமல் அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ பாவத்து நிமித்தம் இதை அனுமதிச்சேங்கிறார். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே? படிங்க அடுத்த வசனத்தை. ஆதலால் உன்னை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன்னை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமா, பிரச்சனையை இவர் தான் கொடுத்தார். இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னை பட்சித்தவர்கள் நான் பட்சிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறார்.
இப்ப நல்லா கவனிங்க. அப்படின்னா ஏற்கனவே நீ நல்லா இருக்கும்போது, நீ என்னோ கூட இருக்கும்போது, கர்த்தரோட இருக்கும்போது, நம்ம ஆண்டவர் விசுவாசமா இருக்கும்போது, நமக்கு விரோதமா சில மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா அவர் பாதுகாப்பு வச்சிருந்தார். புரியுதா? அவர் வேலி அடைச்சு வச்சிருந்தார். ஆனா நாம அதை விட்டுட்டு போகும்போது, அவரை விட்டு தூரம் போகும்போது அந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டுச்சு. பாதுகாப்பு எடுக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, பட்சிக்கிறவன் வந்து பட்சித்து போயிட்டான். சத்ரு வந்து என்ன பண்ணிட்டான்? சிறைப்பிடிக்கிறான். அல்லேலூயா. எல்லா வழியும் அடைச்ச மாதிரி இது இருக்கிறா, எந்த வழியும் திறக்கல. இதெல்லாம் நீங்க சிறையில் இருக்குன்னு அர்த்தம். சிறையிருப்புன்னு வாங்க. இந்த சிறையிருப்புலாம் மாறணும். பட்சித்தவரிடத்துல அவனை பட்சிக்கு ஒப்பு கொடுப்பாரு. உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக நின்று போராடுறான்ல, அவனை கர்த்தர் சிறைப்படுத்துவார். அவன் செய்யறது ஒன்றும் வாய்க்காமே போயிடுமா. அல்லேலூயா. அவனை செயல்பட விடாம விட்டுருவார். அடுத்தது பாத்தீங்கன்னா, சூறையாடுகிறவர்களை சூறைக்கு நான் ஒப்பு கொடுப்பேங்கிறார். சூறையாடல்னா தெரியுமா? இந்த எவனா தலைவர்கள் யாராவது செத்து போயிட்டா இறங்கி அடிப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? இறங்கி அடிச்சு கையில் கிடைக்கிறதுலாம் தூக்கிட்டு வருவான். சில பேர் நேராக கள்ளப்பட்டி மட்டும் போய் தூக்குவான். எது காஸ்ட்லியாகுதோ அதுதான் போய் தூக்குவானுங்க. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது சூறையாடினவர்கள். நம்ம பெர்மிஷனே இல்லை, நம்ம கண் எதிரில் நம்ம வாழ்க்கையில் அடிச்சு பிடுங்கி இருப்பான். அது பெர்மிஷனே கிடையாது. ஆனால் சூறையாடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவங்கள எல்லாம் நான் சூறையாடத்துக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, உன்னை கொள்ளையிட்டாங்க, நமக்கு தெரியாமையே சிலதெல்லாம் எடுத்திருப்பாங்க, நமக்கே தெரியாது. அந்த கொள்ளையிட்டவர்களை நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எவெல்லாம் விரோதமா நின்னானோ கர்த்தர் அதை திரும்ப அவன் மேல சுமத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்களா எப்படி இருக்கு? அவர் என்ன இதுல என்ன புரிய வைக்கிறார்னா, அது பாரு ஏமா, இங்க பாருமா, இங்க பாருப்பா. நான் என்னன்னா நான் உன்னை பாதுகாக்கும் போது எவனும் தொட முடியல, எல்லாம் அவன் ஆடிட்டு போயிட்டான், உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா மீண்டும் நான் உன்னை பாதுகாக்கும் போது எவெல்லாம் பிரச்சனை கொடுத்தானோ அவனை எல்லாம் நான் அடக்கணும் பாத்தியாங்கிறார். இதுதான் தேவன் செய்கிற காரியம். யாரெல்லாம் பிரச்சனை அவங்களெல்லாம் அடக்கி காண்பிப்பார் கர்த்தர், அடக்குவார், அதையெல்லாம் கீழே விழும்படி செய்வார், அந்த அதிகாரத்தெல்லாம் ஒண்ணுமில்லாம நிர்மூலமாக்குவார். அப்ப யாரு நம்ம கூட இருக்கிறா? யார் நம்ம கூட இருக்கிறா சொல்லுங்க. யாரு தூக்கம் வருதா? யார் நம்ம கூட இருக்கா? தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆனா நமக்கு தான் என்ன பண்ணல, அவர் பேசுகிறதும் புரியல, கூட இருக்கிறதும் புரியல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. இன்னும் பேபேன்னா வருஷம் 10 ஆச்சு, 5 ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, இன்னும் பேபேன்னா என்னதுங்க? வருஷங்கள் மாறும்போது அதுக்கு வேதம் ஏன் படிக்க சொல்றேன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எங்க இருக்குது? அவர் என்ன சொல்ல வராரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் எங்க தான் இருக்கு? பைபிள்ல இருக்கு. இதை படிக்க தெரிஞ்சுட்டோம்னா அவருடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாம அவர் விரும்புகிறபடி வாழ ஆரம்பிக்கலாம். பாருங்க, கல்யாணமான புதுசுல சில வீட்டுல கல்யாணம் ஆன அன்னைக்கே பொண்டாட்டி உதவாங்க, மனைவி உதவாங்க, பலவார்னு வைப்பான். சில வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ உள்ள பொண்ணுங்களா அவர் வீட்டுக்காரன் அடிக்குது பொழுது. பாவம், அவரு ஒரு நாளுக்கு வேலைகளே செய்ய மாட்டா. இப்போ வந்து மனைவி சொன்னா பெருக்கிறான், துணி துவைக்கிறான், என்னென்ன பண்றானுங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் காலங்கள் இருக்கு பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மனைவி கணவனை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கணவனை எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றத மாதிரி அவங்க ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் யாரு நல்ல சொந்தம் கெட்ட சொந்தன்ற மாதிரி ஏதோ அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி குடும்ப உறவுகளை பேசுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஆணும் அது மாதிரி தெரிஞ்சுக்கிறான். சில நேரங்களில் வந்து நம்ம என்னத்தான் புத்திசாலியாக நடந்தாலும் நம்ம முட்டாளாயிடுறோம். நான் ஒரு நாள் ஒரு புடவை எடுத்து பார்த்து, எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா தெரிஞ்சுது, சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 6 மாதம் வருஷம் நினைக்கிறேன், கொண்டு போய் கொடுத்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா செம்மையாக இருக்குதுன்னு. ஐய பாஸ்டம் எப்படி சொல்லுவாங்க தெரியல, இது எனக்கு அப்படியே பலாறு அற விட்ட மாதிரி இருந்தது. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ நல்லா இது போய் நல்லா இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் ஒரு நாள் பார்த்து லைட் கலராக ஒரு சந்தன கலர் மாதிரி ஒரு சாரி அது இருக்குது, இது உடம்போடு ஒட்டிக்கணும். அச்சோ, நமக்கு தான் தெரியல. புரியுதா அவங்களுக்கு சொல்றது? இப்பெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிடுச்சு, தெளிவாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீயே போய் எடுத்துக்கோ. ஏன்னா எனக்கு தெரியல பார்த்தீங்களா. ஏன்னா சில விஷயத்த வந்து அவங்க வந்து கடையில் ஏறிட்டான்னு வச்சுக்கலாம், கடைக்காரன் செத்தான்னு அர்த்தம். அவன் மொத்த துணியை கீழே இறக்கி எல்லாத்தையும் போட்டு பிரிச்சு கிரிச்சு உரிச்சு கிரிச்சு, அதோட எதுவுமே நல்லா இல்லை. என் மகனையும் கூட்டிட்டு போக முடியாது, எல்லாம் தேடி கீடி அது கட்சியில் பார்த்தா ஏதோ எடுத்துன்னு வச்சுட்டு கட்சியில் வச்சுட்டு வந்துடுவான். அதனால இவங்க 2 பேரும் கூட என்ன பண்ணக்கூடாது,
பர்ச்சேஸே போட. நானும் ரேச்சலும் வந்து போனால் 2 பார்வை தான் டக்குனு தூக்கிட்டு வந்துடும். அது பெட்டராக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பார்வை எங்கே படும்னா பெட்டராக இருக்கிறது மேலே மட்டும்தான் படும். ஹல்லேலூயா. அவ்வளோத்தான். நம்ம பார்வை பார்க்கணும், பெட்டராக பார்க்கணும், டக்குன்னு தூக்கிடணும், சும்மா போட்டு அலசக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயுமே அப்படிதான். ரொம்ப வளவளா குளம்லாம் பளிச்சுன்னு இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணா இருங்க. அதனால் புரிந்து கொள்ள மனைவியையோ கணவனையோ உங்கள் பிள்ளைகளோ ரீட் பண்ண கற்றுக்குங்க. ஹல்லேலூயா. அதை ரீட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். நீங்கள் ரீட் பண்ணலன்னா முடியாது. இது எப்படி சமாதானம் வரும். அதே போல் வேதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தேவனை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார், என்ன செய்ய விரும்புகிறார், நான் என்ன எப்படி வாழ விரும்புகிறார், அதை புரிஞ்சுக்குங்க. கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கையை எவனும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மேன்மையான வாழ்க்கையாக மாறிடும். ஹல்லேலூயா. அவளா இது அவனா இதுன்னு சொல்கிற மாதிரி மாறிடும். அவளா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்காது, வேற மாதிரி கர்த்தர் மாற்றி விடுவார். இன்னைக்கு தேவனுடைய மன ஓட்டத்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தையை புரியாதனால, அவருடைய மொழிகள் புரியாதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய தவறாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் சொல்றேன், தேவனை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர் உங்களை பாதுகாக்கும்படி எப்போதும் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப படிங்க, 17 படிங்க. சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உன் காயங்களை ஆற்று, உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புண்ணு ஆறுறதுக்குனால மருந்தே இல்லை. சில வியாதிகள்லாம் மருந்தே கிடைக்காது. பாருங்களேன், இந்த பேதி என்னடா இப்படி சொல்லுங்க, அதுக்கு மருந்து சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்கள் டாக்டருக்கு பேதி ஆகுதுன்னு வச்சுக்குவோம், ரொம்ப அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் வர்றது தானே. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், சாகிற வரையிலும் எவனுக்கு பேதியாக வராது ஒருத்த கூட இருக்க மாட்டான், கட்டாயம் ஓடி இருப்பான். அன்றைக்காக ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் கேட்பார், நைட்டு என்னப்பா சாப்பிட்டேன் கேட்பாரா? அவன் ஏதோ பெட்டராக சொன்னால் மதியம் என்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்பார். இல்லை காலைல என்ன சாப்பிட்டேன், 2-3 நாள் என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார். சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க. சில நேரம் அதுவும் சரியாகலை. அப்படின்னா என்ன ஆகிருக்கும், சாப்பிட்டதில் ஏதோ முடி என்ன பண்ணிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அது உள்ளே போய் அந்த முடி வெளியிற வரலையோட நிற்காது. அது படாத பாடுதான், என்னன்னே தெரியாது, பரட்டி அடிக்கும், என்னன்னே புரியாது, முடி வந்துச்சு. இதில் கூட என்ன பண்ணிடலாம், ஒரு கட்டத்தில் ஏதோ நிறைய மருந்து ஆட்டு மேலே கொடுத்து வெளியே எடுத்துன்னு வந்துடும் வச்சுங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் ஒருத்தருக்கு பேதி வருதுன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குடலேத்தம். என்ன ஏத்தம்? குடலேத்தத்தை மட்டும் எந்த மாத்திரைனாலும் சரி பண்ண முடியாது. 10 வருஷம் 15 வருஷம் கூட அந்த குடலேத்தத்தினால பேதி ஆகிட்டே இருக்கும். சாப்பிட்ட உடனே நிற்காது, உடனே ஓடுவாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவான்னா, இதை ஆப்ரேஷன் பண்ணி குடலை திருப்பி வைக்கணும்னுவான். அந்த முடிச்சு போட்டுக்கிச்சு குடல், அதை திருப்பி வைக்கணும்னுவான். ஆனால் நம்ம ஊர் ஆயா கிட்ட போனேன்னா, அவள் தானேப்பா 2 இடத்துல பார்க்க முன்ன 2 தட்டு தட்டி இப்படி போட்டு 2 முறுக்கு சரியாயிடும். ஹல்லேலூயா, சரியாயிடும். ஹல்லேலூயா. அது போல சில பிரச்சனை உன் வாழ்க்கையில் தீராமல் இருக்கும். நீ ஊர் ஃபுல்லாக சுற்றி உனக்கு தீர்வை தேடுவ. ஆனால் உன் தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, சத்தியத்தில் இருக்குது. எங்கெங்கேயோ போய் நீ சுற்றி வர, உனக்கு ஓயாத கழுசலா இருக்கும், கிட்ட வர முடியாது, நாடுற நிலைமையில இருப்ப. ஆனா உனக்கு தீர்வு தேவனுடைய வார்த்தையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. திருச்சபையில தான் இருக்குது. கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். அவர் சொல்ல, நான் உன் காயத்தை ஆற்றுவேன். உன்னை விசாரிப்பற்றவங்க சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நீ என்ன திரும்ப பார்த்துட்டல்ல, நான் உனக்கு இப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் அண்டைக்கு திரும்பும் போது உன் காயம் ஆறும், உன் புண் ஆறும், உன் வேதனை நீங்கும், உன் புலம்பல் நீங்கும். ஆறாத பல வருட காயங்களை தேவன் ஒரு நொடி பொழுதிலே ஆற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நொடி பொழுதுல அந்த காயத்தை எல்லாம் மாற பண்ணிடும்.
குஷ்டரோகத்தை சுகமாக்கினவருக்கு உன் மனகாயத்தை ஆற்ற தெரியாதா? உன் வேதனையை நீக்க தெரியாதா? உன் புலம்பலை மாற பண்ண தெரியாதா? செத்து போய் 4 நாள் அடக்கம் பண்ணி நாரி கடந்த லாசருவை ஒரு நொடி பொழுதுல இனி வழியே இல்லை, இனி எழுந்திருக்க முடியாது என்று சொன்ன ஒருவனை உயிரோட எழுப்ப முடியும் என்று சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய புலம்பலை மாற பண்ண முடியும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அவர் எல்லா காயத்தை மாற்றிடுவார், எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவார், எல்லா போராட்டத்தை மாற்றிடுவார், எல்லாவற்றையும் சரி செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். எவ்வளவு நாரி போன வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீ அவரை தேடி வா. உன் நாரி போன வாழ்க்கையை கர்த்தர் நற்கந்தமாய் மனம் வீசுகிற வாழ்க்கையாய் அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்ய முடியும். வாசிக்கலாம் 18 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அரண்மனை முன் போல நிலைப்படும். அல்லேலூயா. இப்போ யாக்கோபுடைய கூடாரங்கள், இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, வீடு வாசல் இல்லாமல் கஷ்டத்தில் கண்ணீரில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? யாக்கோபின் வீட்டை நான் என்ன பண்ணுவேன்னா மீண்டும் கட்டுவேன். அல்லேலூயா. அதை நான் எங்கே கட்டுவேன்? மண்மேட்டு மேலே கட்டுவேன். உன்னை பள்ளத்தில் கொண்டு போய் கட்ட மாட்டேன். ஏன் மண்மேடு மேலே கட்டுவேன்னா, வெள்ளம் அடித்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாது, துஷ்ட மிருகமும் உங்ககிட்ட ஏறி வராது. நானே உன்னை கண்மலையின் மேல் நிற்க வைத்து அழகு பார்ப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் வைக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தான், மேலே மண்மேட்டு மேலே உயர்ந்த நிலையில் நான் உன்னை வைப்பேன். விழுந்து போன உன் கூடாரத்தை, விழுந்து போன உன் வாழ்க்கையை, விழுந்து போன உன் எதிர்காலத்தை நான் தான் தூக்கி நிறுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை உன் தலைமுறை கீழே விழுந்து கிடந்தாலும், எத்தனை வருஷங்கள் உன் குடும்ப வாழ்க்கை விழுந்து கிடந்தாலும், நான் அதை தூக்கி நிறுத்தினேன்னா மீண்டும் ஒருவனும் அதை தொடவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்து முடிக்க நல்லவராக இருக்கிறார். நம்ம வசனத்தின் மேல ஃபெய்த் வரணும், விசுவாசம் வரணும், சத்தியத்தின் மேல விசுவாசம் வரணும், தேவன் பேர்ல விசுவாசம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அசைக்க முடியாதுங்க. தாவீது ரொம்ப தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப நம்ம ஸ்லாங்ல சொன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன அசைக்கவே முடியாதுடா, நீ அசைச்செல்லாம் பார்க்க முடியாதுடாங்கிறத அவர் பாடல எழுதிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம அசைக்கப்படாத அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புவார். 19 படிக்கலாம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எந்த வீட்டுல அழுகையும் புலம்பலும் கண்ணீர் இருந்துச்சோ, என் பக்கமா திரும்பி வரும்போது எந்த வீட்டுல அழுக புலம்பல் கண்ணீர் வேதனை துக்கம் அப்படி இருந்துச்சோ, அதே வீட்டில் இருந்து இல்லை அதே குடும்பத்திலிருந்து நான் ஆடல் பாடலோடு கூட கம்பீர சத்தமாய் பாடக்கூடிய நிலையை நான் உண்டாக்குவேன். எப்படி அழுதுட்டு இருந்தியோ அதை விட மேலா மகிழ்ச்சியாய் கர்த்தரை வைப்பேன்னு சொல்ல. அது மட்டும் நீ குறுகி போயிட மாட்ட. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை நான் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை தான் பார்க்குறோம், கர்த்தரை பார்க்கறது இல்லை. நம்ம உண்டாக்கின கர்த்தர் அவர் செய்த செயல்களை பார்க்கறது இல்லை, அவருடைய அற்புதங்களை பார்க்கறது இல்லை. நாம் இருக்கிற அங்கே இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் பார்த்து பழகிட்டோம். தேவன் சூழ்நிலையை பார்த்து எதையும் செய்கிறவரே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் செங்கடல் பெருசாக தெரியுது, யோர்தான் பெருசாக தெரியுது. அல்லேலூயா. தேவனுக்கு அது பெருசாக தெரியல. என்னப்பா உனக்கு பிரச்சனை? செங்கடல் திறக்கணுமா? சரி போ, அவ்வளோதான். அல்லேலூயா. தட்சால் அவ்வளோதான். அவருடைய பார்வைக்கு அவ்வளோதான். அது யோர்தானு அவ்வளோதான், எரிகோவா இருந்தாலும் அவ்வளோதான். கரெக்டாக சொன்னார். 7 நாள் சுற்றி வாங்கப்பா, துதிச்சுட்டே 7 நாள் வாங்க. 7ஆவது நாள் எல்லாரும் ஏகமாக ஒரே நேரத்தில் எக்கால ஊதுங்க. மொத்தமாக கவுந்துருச்சு. அல்லேலூயா. சும்மா ஒரு பேர் சொல்கிறேன். எல்லாத்தையும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதுல அந்த எரிகோ கோட்டையை விழ வைக்க முடியுமா முடியாதா? அப்போ ஏன் 7 நாள் சுத்த சொன்னார்? அதுதான் ஒபே, கீழ்ப்படி. நான் சொல்கிறத நீ கேள், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல, உனக்கு பார்வைக்கு முட்டாள்தனமாக கூட இருக்கட்டும், நான் சொல்கிறத செய், அவ்வளோதான். அவருக்கு அறிவாளிகள்லாம் தேவையில்லை, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள்லாம் வேணாம். அவருக்கு ஒன்றுமே தெரியாத
தேவனுடைய பிள்ளை போதும். எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர் அவர் தான், அவங்கள தான் எல்லாம் தெரிஞ்சாக. நாங்கள் இப்படி தெரியும், அவரை தெரியும், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை செஞ்சிருவோம், எங்களுக்கு தெரியாதா? ஒன்றும் செல்ஃப் எடுக்காது, ஒன்றும் எடுக்காது. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டோம். ஆமாம், ஒன்றும் நடக்காது. அங்கே என்னவர் டக்கர் அடிச்சு போதும் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் நல்ல முடியல ஆண்டவர் நீங்கள் தான் அப்படின்னா அப்புறம் தான் ஒரு வேலையை ஆரம்பிப்பார். அது உடனடியாக முடிஞ்சிடும். அது ரொம்ப நேரம் இருக்கலாம், உடனடியாக முடிச்சிடுவார். தேவனுடைய பிள்ளையை இந்த நாள் நான் சொல்கிறேன், தேவன் பக்கமாய் திரும்புங்கள். நீங்கள் விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், தள்ளுண்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் அவர் பக்கமாய் திரும்புங்கள். காயத்தோடு நிற்கலாம். இந்த புண்ணு ஆறலையே, இந்த பிரச்சனை மாறலையே, இந்த வேதனை நீங்களையே, அது அவருடைய பார்வை. மருந்தே கிடையாது, யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றார், கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ. அல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்ய முடியும். நம்மள எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. முடிந்ததை துவங்க பண்ணுகிறவர் அவர்.